இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்ட் கூட ஏவியன் பேஷண்ட் தான். ஏஜ் 60 வயசு ஆகுது. அவங்க லேடி, அவங்க பேரு மீனாட்சி. சிவியர் ஹிப் பெயின் இருந்தது அவங்களுக்கு. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்திருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க உடனே டிஹெச்ஆர் ஆபரேஷன் பண்ணுங்க, 2 இடுப்புக்குமே பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. இடுப்பு தேஞ்சிருச்சு, ரத்த ஓட்ட குறைஞ்சிருச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணுங்க தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சீனியர் டாக்டர் மட்டும் சொல்லியிருக்காங்க, இல்ல கொஞ்சம் வேணா வெயிட் பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு வந்தாங்க. நான் பார்த்துட்டு, அம்மா நான் ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது நான் தள்ளி போடுறேன், உங்களை பெயின் இல்லாமல் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். அது மாதிரி அவங்கள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே மொத்தம் அவங்க 10 டேஸ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இவங்களுக்கு 10 டேஸ் ஆயிருக்கு, சில பேருக்குலாம் 1 மாதம் கூட ஆயிருக்கு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் 10 டேஸ்லயே இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிட்டாங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சாங்க. வந்த அன்னைக்கு வந்து அவங்களோட நட அவ்வளோ வித்தியாசம் இருந்தது. திருப்பி டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு அவ்வளோ கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அன்னைக்கு அவ்வளோ கம்ப்ளீட்டாக நல்லா நார்மலாக நடந்தாங்க. அவங்களுக்கு ஹிப் பெயின் மட்டும் கிடையாது, இங்கே வரும்பொழுது நீ பெயின் இருந்தது, ஓஏ ஹிப் இருந்தது, ஓஏ நீ இருந்தது, ஏவியன் இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகி 100% நார்மல் ஆயிட்டாங்க. சரி, நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க கேட்டாங்க. அம்மா ஸ்விம்மிங் போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் போய் நல்லா ஸ்விம்மிங் கற்றுட்டு ரெகுலராக ஸ்விம்மிங் கிளாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு ஹாப்பி. ஆமாம், பெயின் எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஒரு பயம் இருந்தது. இப்போ ஆப்ரேஷன் தப்பிச்சிட்டோம். அப்போ எப்பயுமே ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்விம்மிங் பண்ணால் தேவையில்லை. ஓகே, அப்போ நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன்னு கிளம்பி ஸ்விம்மிங் கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்காங்க.